வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 17 மற்றும் 18ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எதனிடையே தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹவுரா டு குவஹாத்தி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை முதல் முறையாக மேற்கு வங்காளத்துடைய ஹவுராலேருந்து அஸ்ஸாமுடைய குவஹாத்தி வரைக்கும் இயக்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 966 கிலோமீட்டர் இயக்கியிருக்காங்க. இதில் மொத்தமாக 16 பெட்டிகள் இருக்குது. இதில் 823 பேர் வரைக்கும் பயணம் மேற்கொள்ளலாம். இது ரொம்ப வேகமாக போகும். 180 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது மணிக்கு 180 கிலோமீட்டர் அந்த அளவு வேகத்தில் போகும். ஆனாலும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் அந்த அளவு வேகத்தில் எல்லாம் இயக்க மாட்டாங்க. ஒரு 120 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இயக்குவாங்க. அதே மாதிரி புதிய அம்ருத் பாரத் ரயில்கள் சில இடங்களில் தொடங்கி வைத்திருக்காங்க. நமக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடை இணைக்கிற மாதிரி எதெல்லாம் தொடங்கியிருக்காங்கன்னா, மேற்கு வங்காளத்துடைய நியூ ஜல்பைகுரி அந்த பகுதியிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயக்கிற மாதிரி ஒரு அம்ருத் பாரத் ரயிலை வந்து தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி இதே நியூ ஜல்பைகுரி பகுதியிலிருந்து திருச்சி வரைக்கும் இயக்கிற மாதிரி இன்னொரு ரயிலையுமே தொடங்கியிருக்காங்க. இந்த அம்ருத் பாரத் ரயில்கள் பார்த்திங்கன்னா வேகமான ரயில்கள், அதே மாதிரி நம்ம விலையும் ரொம்ப குறைவு, ஏசி இல்லாத ரயில்கள் அந்த மாதிரி இருக்கிறது தான் அம்ருத் பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது. அடுத்தது, அல்மாண்ட் கிட் என்ற இருமல் மருந்தில் எந்த ரசாயனம் கலந்ததனால் தடை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் எத்திலீன் கிளைகால். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அல்மண்ட் கிட் அப்படிங்கிறது சிறுவர்களுக்கான இருமல் மருந்து. அதை இப்போ தடை பண்ணியிருக்காங்க. இதை பயன்படுத்தவும் விற்கவும் விநியோகிக்கவும் தடை பண்ணியிருக்காங்க. தமிழக மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தான் தடை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எத்திலீன் கிளைகால் இருக்குது, அது ஆபத்தானது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இருமல் மருந்து, அதில் டை எத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற ரசாயனம் கலந்துருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய குழந்தைகள் வந்து இறந்துருந்தாங்க. ஓகே, அதனால் அதையும் தடை பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது எங்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பரமக்குடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலையை திறந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மணிமண்டபமும் வைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைத்திருக்காங்க. இந்த மணிமண்டபம் ரூபாய் 3 கோடி மதிப்பில் கட்டியிருக்காங்க. தியாகி இமானுவேல் சேகரன் இவர் வந்து ராமநாதபுரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கார். அடுத்தது, எந்த நாட்டின் அதிபர் யோவேரி முசேவேனி தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்றார்? இதற்கான ஆன்சர் உகாண்டா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உகாண்டாவில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அங்கே 81 வயதாகிற முசேவேனி அப்படிங்கிறவர் 71.65% வாக்குகளை பெற்று இப்போ மறுபடியும் அந்த நாட்டுடைய அதிபர் ஆகிறாரு. 1986 40 ஆண்டுகளாக முசேவேனி உகாண்டாவுடைய அதிபராக இருந்து வராரு. இப்போ மறுபடியும் அதிபர் ஆகிட்டார். அப்போ யோவேரி முசேவேனி இவர் தொடர்ந்து 7வது முறையாக இப்போ வெற்றி பெற்றிருக்காரு. ஓகே, அடுத்தது, தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த சலீம் பின் பிரீக் எந்த நாட்டின் பிரதமராக இருந்தவர்? இதற்கான ஆன்சர் ஏமன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏமனுடைய பிரதமராக இருந்த சலீம் பின் பிரீக் இவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இதனால் ஷாயா மொக்சன் ஜிந்தானி அப்படிங்கிறவர் அந்த நாட்டுடைய புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ ஏமன் நாடு பற்றி பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய தலைநகர் வந்து சனா அப்படிங்கிறது. அடுத்தது, காளைகளுக்கான பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் எங்கு அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் அலங்காநல்லூர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரில் காளைகளுக்கான பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு.
ரூபாய் 2 கோடி மதிப்பில் இதை அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த மாதிரினா முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் இவங்களுக்கு பணி வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. அடுத்தது, உலகின் முதல் தையல் கப்பல் எது? இதற்கான ஆன்சர் INSV கவுந்தின்யா. இப்போ இந்த கப்பல் பார்த்திங்கன்னா ஒரு பாய்மர கப்பல். இரண்டாவதாக அதில் மரங்கள் எல்லாம் வந்து ஊசி வச்சு தச்சிருக்காங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு கப்பல் தான் இந்த ஒரு கப்பல். INSV அப்படின்னா இந்தியன் நேவி சேலிங் வெசல் அப்படிங்கிறது தான். இது நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கப்பல். IIT மெட்ராஸ் மற்றும் இந்திய கடற்படையுடைய உதவியில் ஹோடி இன்னோவேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அஜந்தா குகை ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு இதை அமைத்திருந்தாங்க. இப்போது நம்ம இதை வந்து ஏற்கனவே 2 முறை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ 3வது முறையாக பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, குஜராத்துடைய போர்பந்திலிருந்து ஓமன் நாட்டுடைய மஸ்கட் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் இது பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது. அதுதான் இதோடைய முதல் பயணம். இப்போது மஸ்கட்டில் இது போய் சேர்ந்துச்சு. அதனால தான் இது மறுபடியும் இப்போ நியூஸில் வந்திருக்கு. மஸ்கட்டில் சுல்தான் கபூல் துறைமுகம் அப்படிங்கிற துறைமுகத்தில் இது போய் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்தியா ஓமன் இடையே இப்போ கடல்சார் பாரம்பரிய ஒப்பந்தமும் கையொப்பமிட்டிருக்காங்க. அடுத்தது, காசா மறுசீரமைப்புக்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் காசா போர் நிறைவுக்கு வந்துட்டு, அப்போது காசா வந்து பயங்கரமாக பொருளாதார ரீதியில் அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து இன்னும் சில போராட்ட குழுவினர்கள் இருக்காங்க. அப்போ அங்கே வந்து அந்த பகுதியை மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அதற்காக டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. அப்போது காசா முனையை மறுசீரமைக்கிறதுக்கும் அங்கே அமைதி ஏற்படுத்துறதுக்கும் உயர்நிலை குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப். இதை யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அவரே தான் ஏற்படுத்திக்கிட்டார். அதாவது அமெரிக்காவுடைய அதிபரே இந்த குழுவை உருவாக்கிட்டார். இந்த குழுவில் முக்கியமான உறுப்பினராக பார்த்திங்கன்னா உலக வங்கியுடைய தலைவராக இருக்கிற அஜய் பங்கா, அவருமே இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காரு. இந்த அஜய் பங்கா வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஓகே, இந்த குழுவுடைய நோக்கம், இந்த உயர்நிலை குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காசாவை இராணுவ முதலீட்டு இடமாக மாற்றணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹமாஸ் ஆயுதப்படை இருக்காங்கள்ல, அவங்கள முழுமையாக ஆயுதங்களை கைவிட செய்யணும். அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையும் பார்க்கலாம். இந்திய அஞ்சல் துறை தன்னுடைய முதல் ஆன்லைன் ஆர்டரை வெற்றிகரமாக டெலிவரி செஞ்சுருக்கு. ஆன்லைன் ஆர்டர் அப்படிங்கிறது கிளிக் அண்ட் புக் அப்படிங்கிற முறையில் வந்து செயல்படுத்துகிறாங்க. எப்படின்னா, இப்போது நீங்கள் ஆன்லைனில் ஒரு இதாக கிளிக் அண்ட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சல் ஊழியர்கள் மக்களுடைய இடத்திற்கே வந்து பார்சலை பெற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ONDC அப்படிங்கிற மெத்தட். ONDC அப்படின்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிற மெத்தடு. அடுத்த முக்கிய தினங்கள், திருவள்ளுவர் தினம். இது வந்து ஜனவரி 16ஆம் தேதி இந்த ஆண்டு நம்ம கொண்டாடி இருக்கோம். தை திருநாளுடைய 2ஆம் நாள் நம்ம திருவள்ளுவர் தினமாக கடைபிடிக்கிறோம். ஆங்கில ஆண்டோட 31 நம்ம கூட்டணும்னா வர்றது தான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2026, அதுலேருந்து நீங்கள் 31 கூட்டினீங்கன்னா 2057 தான் இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு. இது ஒரு சில முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அல்லது அவங்க ஏதாவது ஒரு ஆண்டை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதற்கான திருவள்ளுவர் ஆண்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அது கூட 31 ஆட் பண்ணால் மட்டுமே போதுமானது. இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது, அதாவது போன ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது இப்போ வழங்கியிருந்தாங்க. அது மூப்பே சத்தியவேல் முருகனார் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எதனிடையே தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹவுரா டு குவஹாத்தி. அடுத்தது, ஆல்மாண்ட் கிட் என்ற இருமல் மருந்தில் எந்த ரசாயனம் கலந்ததனால் தடை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் எத்லின் கிளைகால். அடுத்தது, தற்போது எங்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பரமக்குடி. அடுத்தது, எந்த நாட்டின் அதிபர் யோவேரி முசேவேனி தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்றார்? இதற்கான ஆன்சர் உகாண்டா. அடுத்தது, தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த சலீம் பின் பிரீக் எந்த நாட்டின் பிரதமராக இருந்தவர்? இதற்கான ஆன்சர் ஏமன். அடுத்தது, காளைகளுக்கான பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் எங்கு அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் அலங்காநல்லூர். அடுத்தது, உலகின் முதல் தையல் கப்பல் எது? இதற்கான ஆன்சர் INSV கவுந்தின்யா. அடுத்தது, காசா மறுசீரமைப்புக்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, நம்ம போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஊராட்சிகளில் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செயல்படுகிறது.
ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 243 ஐ. ஓகே, இன்றைக்கான கேள்வி, மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாள பெற்றது? அதாவது யூனியன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அரசியலமைப்பில் நம்ம சேர்த்துருக்கோம். அது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கனடா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி அயர்லாந்து, ஆப்ஷன் டி அமெரிக்கா. ஓகே, இதற்கான கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.